அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் சூரா தௌபா நம்ம ஓதிட்டு வரோம். 70 வசனங்கள் நம்ம ஓதிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் சூரா தௌபா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் சூரா தௌபா கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதனால் நல்லா ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க. வேர்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் டெஃபினேஷன்ஸாக இருக்கட்டும், இறைவன் என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இப்போ 70 வசனம் பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, தமக்கு முன் சென்றவர்களான நூஹுடைய சமூகத்தினர், ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர், இப்ராஹீமின் சமூகத்தினர், மத்தியன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள், இப்படி ஆகியோரின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா? இப்போ இந்த மாதிரி இத்தனை ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கு, இத்தனை சமூகத்தினர் அழிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கலையா? அந்த அழிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே தூதர்கள் வந்திருக்காங்க, தெளிவான சான்றுகளை அவங்கக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு தீங்கிழைக்கலை. மாறாக என்ன பண்ணிக்கிட்டாங்க? தமக்கு தாமே அவங்க தீங்கிழைச்சிக்கிட்டாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வரலாறு, நம்ம மற்ற வரலாறுகளை விடுங்க, நமக்கு ஹதீஸுகள்லையும் இதுலேயும் நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது. மாஷா அல்லாஹ், சூப்பர். ஆனால் அதை தாண்டி கண்ணு முன்னாடி உங்கள் வரலாறை நீங்கள் பாருங்கள். உங்கள் வம்சம் எப்படி வந்திருக்கு, நம்மளுடைய தலைமுறை என்ன ஆக போகுது, அப்படி யோசிங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? இன்னும் அல்லாஹ் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் அப்படிங்கிறான். அப்போ அது இன்னும் எத்தனையோ ஊர்கள். எல்லாத்துடைய ஹிஸ்ட்ரியுமே நம்ம மனனம் பண்ணிக்கிறணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ இஷ்யூஸும் அவங்க நீதமாக நடந்துக்காததுனால தான் நடந்துச்சுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், இல்லையா? அப்போது நம்மளும் நம்மளுடைய சந்ததிக்கு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியாகத்தான் இருப்போம், ஒரு வரலாறாகத்தான் இருப்போம். அப்போ அந்த வரலாறில் நம்ம செய்த தவறுகளால் நமக்கு கிடைத்த தண்டனையாகத்தான் அவங்க பார்ப்பாங்க. சரியா? அப்போது பி அவேர் அபவுட் ஆல் யுவர் ஹிஸ்ட்ரி. சரியா? அதை தான் இறைவனும் இங்கே கேட்குறான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்களே அநீதம் விளைச்சிக்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னும் இறைவன் சொல்கிறான். ரைட். இன்றைக்கி 71வது வசனத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅஸுஹும் அவ்லியாஉ பஅஸின் யஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வயுகீமூனஸ் ஸலாத்த வயூத்தூன ஸகாத்த வயுதீஊன அல்லாஹ வரசூல உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். சேம் இறைவன் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறான். எல்லாரும்னு பொதுவாலாம் சொல்ல, ஆண்களையும் கூப்பிட்டு சொல்கிறான், பெண்களையும் கூப்பிட்டு சொல்கிறான். அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகிறார்கள், தீமையிலிருந்து தடுக்கிறார்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தும் கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அத்தகையோர் மீதுதான் அல்லாஹ்வின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். அப்போது இறைவனுடைய அந்த லவ், அந்த கருணை, அந்த ரஹீம் நமக்கு வேணும்னா நம்ம எந்த மாதிரியான இறை நம்பிக்கையாளராக இருக்கணும்? ஒருத்தருக்கொருத்தர் அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, மகரமான விஷயங்களில் இருக்குது. நம்ம நம்ம வீட்டு ஆண்களை விட்டுட்டு வேற வீட்டு ஆண்களை நம்ம திருத்த போகிறோம் அப்படின்னு பெண்கள் போக முடியாது. அதே மாதிரி ஆண்களும் நம்ம வீட்டு பெண்களை விட்டுட்டு வேறு வீட்டு பெண்களை திருத்த போகிறோம் அப்படின்லாம் முடியவே முடியாது. ஏன்னா மஹரம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி இவங்களோட தான் நீங்கள் ஒரு ஒரு உறவு முறையை வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்குது.
அப்போ மஹரமான ஆண்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், மஹரமான பெண்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? நான் இன்னும் ஒரு ஒரு சகோதரத்துவத்தோட கண்ணியமான முறையில் மஹரம் அல்லாதவர்களுக்கு உங்களால் எப்படி நன்மையை ஏவ முடியும், தீமையை தடுக்க முடியும்? இது நீங்கள் தான் உங்களுடைய பகுத்தறிவுக்குட்பட்டு நீங்கள் தான் சிந்திச்சு பார்த்துக்கிறணும். இதெல்லாமும் கூட யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு பகுத்தறிவு இருக்குது. அப்போது ஒரு இறைநம்பிக்கையான ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, நன்மையை ஏவுறாங்க, தீமையிலேருந்து தடுக்கிறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்க, தொழுகையை நிலைநாட்டுறாங்க, ஜக்காத்தும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தொழுகைக்கு அடுத்து ஜக்காத்து இறைவன் பேசுகிறான் அப்படின்னா, தொழுகை அப்படிங்கிறது உங்களுடைய தொழுகை, அது உங்களுடைய எக்ஸசைஸ், உங்களுடைய டெய்லி ரொட்டீன், டெய்லி ஒர்க் அவுட். அதை தாண்டி உங்களுடைய தொழுகை அப்படிங்கிறது ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்தணும். அப்போனா அது உங்கள் தொழில் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். தொழுகை அப்படின்னாவே தொழில், ஒர்க் அவுட் ப்ளஸ் தொழில். தொழிலில் நீங்கள் நல்லபடியாக வரணுன்னாலும் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவை. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியது தொழுகை மட்டும்தான். தொழுகை தான் மெயினாக தரும். தொழுகையை தாண்டி நீங்கள் நிறையா வளர்த்துக்கிறணும். பட் உங்களுடைய நார்மல் தொழுகை, நம்ம ஐவேளை தொழுகிறோம் இல்லையா, அந்த தொழுகை உங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ண வைக்கும். அதை தாண்டி உங்களுக்கான தொழில். அப்போ தொழுகையை நிலைநாட்டுறாங்க, ஜக்காத்தும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆண்கள் மட்டும் ஜக்காத்து கொடுக்கல, பெண்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்களுக்கு எதை வச்சு ஜக்காத்து கொடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன வருமானம் இருந்துச்சா அப்படின்னா இருந்திருக்கு, அதனால தான் ஜக்காத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வருமானம்னா மேபி இன்றைக்கி நம்ம சூழலில் எப்படி வருமானம் மீட்டுறதுங்கிறது நமக்கு சொல்லித்தரப்படாமல் போயிடுச்சு. வருமானம்னா என்னன்னு சொல்லித்தரப்படாமல் போயிடுச்சு, சொத்துனா என்னன்னு சொல்லித்தரப்படாமல் போயிடுச்சு, நகையோட அந்த இதுதான் இவ்வளோதான் நகைக்கான பெறுமதி அப்படிங்கிறதும் சொல்லித்தரப்படாமையே போயிடுச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய்க்கு வாங்கின நகை இன்றைக்கி 50,000 ரூபா அல்லது ஒரு 5 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா எனக்கு அருமை அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணுது. ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய்க்கான பொருளும் இன்றைக்கி 5 லட்சத்துக்கான பொருளும் சமமாக இல்லை. அப்போது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையெல்லாம் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். உடனே நான் ஒரு தொழில் எடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இறைவன் இதைத்தான் சொல்கிறான். அப்போது உங்கள் மைண்டில் நீங்கள் இதை ஏற்றிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இறைவன் அவனுடைய வேலையை, அவனுடைய தொழிலை நம்மளை வச்சு செய்வான். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணால் உங்களையும் என்னையும் வச்சு வளர்க்க வைப்பான். இன்னும் வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு அவன் முடிவு பண்ணால் உங்களையும் என்னையும் வச்சு அவன் வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம நினச்சிப்போம் நம்ம தான் இதை செஞ்சோன்னு. ஆனால் அவனுக்கு தேவை, அதனால் அவங்கள வச்சு அதை செஞ்சுருக்கான். உங்கள் மனசில் அந்த ஆசையை போட்டு அதை செஞ்சுருக்கான். அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களும். நீங்கள் ஒரு தப்பான விஷயங்கள் செய்கிறீங்கன்னா அது ஷைத்தான் போடுறான். நல்ல விஷயம், அதனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஹலாலான முறையில் சிறப்பு இருக்குது அப்படின்னா, பயன் இருக்குது அப்படின்னா, இது இறைவன் போடுறான். அவ்வளோதான். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சொல்கிறவங்கெல்லாம், ஹதீஸ் சொல்கிறவங்க, பயான் சொல்கிறவங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்களாம் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த சூழலுக்கு நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நாங்கள் அதை நீங்கள் முடிவு பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் அப் தான் பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க நன்மையை ஏவுறாங்க, தீமையை தடுக்கிறாங்க, தொழுகையை நிலைநாட்டுறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுறாங்க. இப்போ இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னாலும் அவருடைய வார்த்தைகளாக ஹதீஸுகள் இருக்குது, இன்னும் இறைவனுடைய வார்த்தையாக குர்ஆன் இருக்குது. இதை கேட்டு இதன்படி நம்ம நடக்கிறோமா? இப்படி இருந்தால் தான் இறைவனுடைய லவ் நமக்கு கிடைக்கும். அவன் எல்லாவற்றையும் மிகைத்தவனாக, நுண்ணறிவாளனாக இருக்கிறான். அடுத்து பாருங்க,
வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வமசாகீன தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர் ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. இப்போ கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலான அல்லாஹ்வின் உவப்பும் அவர்களுக்கு கிட்டும். இதுவே மாபெரும் வெற்றி. அப்போ சக்ஸஸ் அது என்ன, உங்களுடைய சக்ஸஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு இறைவனே இங்கே குறிப்பிட்டுட்டான். ஏன்னா நீங்கள் மாங்குன்னு உங்கள் பொருளெல்லாம் விட்டு, உங்கள் சொத்தெல்லாம் விட்டுட்டு, உங்களுடைய உறவுகளெல்லாம் விட்டுட்டு, அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டு, இன்னும் நிறைய இழப்புகளை சந்தித்து, அதுலேயும் நீங்கள் தான தர்மம் பண்ணி உள்ளே வரீங்கன்னா நீங்கள் எதை அடைய போகிறீங்க அதை சொல்லணும்ல. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, ஸோ அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இறைவன் பேசுகிறான். ஸோ ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனங்களை உங்களுக்கு நான் வழங்குவேன். யாருக்கு? ஆண்களுக்குன்னு சொல்லலை, பெண்களுக்குன்னு சொல்லலை, அதாவது பொதுவாக சொல்லலை, தனித்தனியாக சொல்கிறான். ஆண்களுக்கும் கொடுப்பேன், பெண்களுக்கும் கொடுப்பேன். அவற்றில் அவங்க எப்பவுமே வாழ்வாங்க. மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்குது. அப்போது இங்கே நீங்கள் என்னத்தெல்லாம் விடுறீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, என் பொண்ணுக்கு போடணும்னு ஆசை இருக்குது, எனக்கு போட்டுக்கிறணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசை இறைவன் தான் தரான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ஆசை உங்களை தவறான வழிக்கு கொண்டு போகுதா இல்லை நேரான வழிக்கு கொண்டு போகுதா? அவ்வளோதான். எனக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அப்போது நம்மளுடைய அந்த அந்த ஆசைகள் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். எப்போது? நீங்கள் இங்கே இறைவனுக்காக வேலைகள் செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தில் உங்களுக்கு அவன் உங்களுடைய ஆசையை விட மேலும் பல மடங்கு தர ரெடியாக இருக்கான். அப்போ அல்லாஹ்வின் இதெல்லாம் விட அல்லாஹ்வுடைய உவப்பும், அதாவது அவனுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு கிடைக்குமா, அவனுடைய அந்த லவ்வும் நமக்கு கிடைக்குமா? இதை விட ஒரு வெற்றி நமக்கு வேணுமா? ஆனால் இதுதான் மாபெரும் வெற்றி. சரியா? ஸோ என்ன வெற்றினா என்ன, வெற்றிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இறைவன் சொல்லிட்டான். அடுத்து, யா ஐயுஹன் நபியு ஜாஹிதுல் குஃபார வல் முனாஃபிகீன வகுலுது அலைஹிம் வமஅவாஹும் ஜஹன்னம் வபிஅஸல் மசீர். நபியே, இறை நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகியோருடன் முழு வலிமையோடு போராடுவீராக. மேலும் அவர்களிடம் கடினமாக நடந்து கொள்வீராக. இறுதியில் அவர்களின் தங்குமிடம் நரகமாகும், அது மிக கெட்ட இருப்பிடமாகும். நீங்கள் திடுதுப்புன்னு இந்த நிராகரிப்போர் நயவஞ்சகவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காஃபீர்னு சொல்லிட்டு ஹிந்துஸையோ மற்ற ஆட்களையோ நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படித்தானே உங்கள் குரானில் இருக்குது, வன்முறையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே குரானில் எந்த இடத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் வருது? சிஸ்டர்ஸ், யாராவது அன்மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாய்ஸை, சவுண்டை. ரைட், ஜஸாக்கல்லாஹு கைர். ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த உங்களுக்கு இவ்வளவும் நான் தரேன், தந்ததுக்கப்புறமும் நீங்கள் சண்டை போடலைன்னா அப்போது யாரை எதிர்த்து நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்னா, நிராகரிப்பவர்கள் யார், நயவஞ்சகர்கள் யாருன்னு எல்லாம் டைரெக்டாக சொல்லிட்டான். அப்போ இவங்களோடலாம் நீங்கள் முழு வலிமையோடு போராடுங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்கள் ஊர் இருக்குது, உங்கள் ஊரில் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது, ஒரு ஆறோ குளமோ இருக்குது. அதை இதை நாங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் வேறு ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளில் எத்தனை பேர் இந்த ஃபேக்ட்ரி வேணாம், எங்களுக்கு ரிசோர்ஸை நீங்கள் அழிச்சிங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் தடைப்பட்டு போகும் அப்படின்னு நம்ம போய் நிற்போம்.
எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும், இப்போ நிறைய இடங்கள்ல விமான நிலையம் வருதாம். இன்னும் டங்ஸ்டன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வருதாம். நியர்பை தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா வளங்களையும் தூக்கிட்டு வெவ்வேறு ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீசன்ட் டைமில் நாங்கள் எங்கே போனோம், சேலம் அந்த ரோட்டில் போனோம். அப்போ வந்து சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி சேலமா பரமக்குடியா தெரில, 2 சைடும் தான். சேலம் சைடும் போனப்போ அதான் சொன்னாங்க, பரமக்குடி சைடு போனப்போ அதான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோடே சூப்பராக இருக்கும், மரமாக இருக்கும். இப்போ எல்லாம் அந்த இது 4 ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லும்போது, ஓ இது நடந்துச்சோ அப்படின்ற அளவுக்கு தான் சோஷியல் இஷ்யூஸை பற்றி நமக்கு தெரியுது, என்ன உட்பட. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் நடக்குது. அந்தந்த ஊர் மக்கள் வந்து போராடுறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எத்தனை இதில் போராடுறோம். அப்போ நம்ம முழு வலிமையோட இந்த மாதிரி ஆட்கள், அதாவது இறைவனுடைய ரிசோர்ஸை, இறைவனுடைய அந்த வளங்களை இவங்க அழிச்சிட்டு வீணாக போன விஷயங்கள், வீணாக போன மீன்ஸ் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை, இவங்களுடைய அந்த ஷைத்தான் அவங்க உள்ளத்தில் வசீகரித்து எப்படி வந்து அந்த பழத்தை ஆதம் எடுக்க வச்சானோ, அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பழங்களை, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய வளங்களை வந்து எடுக்க வச்சிட்ருக்கான் ஷைத்தான் ப்ளஸ் தஜ்ஜால். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவங்களோட நீங்கள் போராடணும். இன்னும் அதுலேயே வந்து நம்ம கூட்டத்திலே சிலர் இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருக்கும்போதே காசு வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் நயவஞ்சகர்கள். இது நபியுடைய காலத்துலையும் இருந்துச்சு, நம்ம காலத்துலையும் இருக்குது. நீங்கள் இப்படி தான் இவங்கள பிரித்து பார்க்கணும், சரியா? இப்போ இந்த மாதிரியான ஆட்களோட முழு வலிமையோடு போராடுங்க. அவங்கக்கிட்ட கடினமாக நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட கடைசியாக எது தங்குமிடம்? நரகம்தான். அது ரொம்ப கெட்டது தான். அடுத்து பாருங்கள், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ரை வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம் வஹம்மு பிமாலம் யனாலு வமானகமு இல்லா அன் அகனாஹுமுல்லாஹு வரசூலுஹு மின் ஃபஸ்லி ஃபஇன் யதூபு யக ஹைரல் லஹும் வஇன் யதவல்லவ் யுஅத்திபுஹுமுல்லாஹு வதாபன் அலீமன் ஃபித் துன்யா வல் ஆஹிரதி வமா லஹும் ஃபில் அர்தி மின் வலியும் வலா நசீர். இறை நிராகரிப்பு சொல்லினை திண்ணமாக கூறியிருந்தும் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாஹ்வின் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கிறார்கள். அப்போது அந்த வளங்களை நான் வந்து கொள்ளையடிக்க தான் போகிறேன் அப்படின்னு இருந்தும், இல்லை இந்த வளங்களை நான் இன்னும் மெருகூட்ட தான் போகிறேன், இது எல்லாம் உங்களுக்கு நன்மைக்காகத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்களா? எத்தனை கார்ப்பரேட்ஸ் வந்து நிற்குது. அப்போ இதுதான் அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கி வேறு ஒரு பரிணாமத்தில் நடக்குது. அதை நம்ம பிரித்து கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியணும், இதுதான் இங்கே நடக்குதா அப்படின்னு. அப்போ இதுக்கு நம்மளில் எத்தனை பேர் போய் நிற்கிறோம்? நம்ம பிள்ளைகளை, நம்மளுடைய கணவன்மாரை, நம்மளுடைய அண்ணன் தம்பியை எத்தனை பேர் அனுப்புகிறோம்? மேபி ஹிந்துஸில் அவங்க தப்பே செஞ்சாலும் நிறைய இடத்துல அவங்க போய் நிற்கிறாங்க, ஹிந்துஸுன்னு இல்லை யாராக இருந்தாலும். ஆனால் நம்ம எதுவுமே செய்யலைன்ட்டு ஒதுங்கி நிற்கிறதும் ஒரு நயவஞ்சகத்தனம் தான். அங்கே சண்டையில் எல்லாம் செத்துட்ருக்கும்போது இல்லை நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படி சொன்னால் அது நல்லா இருக்குமா? ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகம் அதான் பண்ணிகிட்ருக்கு. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது நாங்கள் அப்படி கூறலை அப்படின்னு அவங்க சொன்னாலும், இறைவன் மீது சத்தியம் செஞ்சாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டு விட்டார்கள். மேலும் தம்மால் செய்ய முடியாத செயலை செய்ய நினைத்தார்கள். தன்னுடைய அருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம் வழங்கியதற்காகவா இவர்கள் இவ்வாறு வெறுப்பு கொள்கிறார்கள்?
அவர்கள் தம்முடைய இந்நடத்தையிலிருந்து விலகி கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்தது. விலகி கொள்ளாவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். இப்பூமியில் அவர்களை ஆதரிப்பாரும் அவர்களுக்கு உதவி புரிவாரும் யாரும் இரார். இப்போ இந்த ஆயத்து எப்போ இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கா வெற்றிக்கு அப்புறம் காஃபிர்களாக இருந்தவங்க அகெயின் அவங்க இதாகிறாங்கல்ல, வேறு வழியே இல்லாமல் அவங்க முஸ்லீமாக ஆகுறாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் இறைவன் சொல்கிற விதிப்படி தான் நீங்கள் நடக்கணும். அப்படி இருக்க மாட்டேன், நான் என்னோட முறைப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஜிஸ்யா கட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் அங்கே இருந்துச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டப்ப, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. முக்கியமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயங்கள்லாம் என்னவாக இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். யாரால் அவங்க கொல்லப்பட்டாங்க, அதற்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு ஃபித்னா இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே வந்துச்சு. அப்போது இங்கே இந்த குரானில் என்ன சொல்லுறான் அப்படின்னா, நீங்கள் காஃபிராக இருந்தீங்க, திருப்பியும் அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு நான் முஸ்லீம் ஆகிறேன் நீங்கள் திருப்பியும் ஏன் நீங்கள் காஃபிரான வேலையை செய்கிறீங்க? உங்களால் முடியாத அந்த தவறான செயல்களை ஏன் செய்கிறீங்க? இப்படி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உங்களுக்கு செல்வமாக கொடுத்ததுக்கு நீங்கள் இது செய்கிறீங்களா அப்படின்னு இறைவன் கேட்குறான். அப்போது நபியுடைய காலத்திலேயே முஸ்லீம்னு சொல்லிட்டு நிறைய காஃபிர்த்தனமான செயல்களை செஞ்சவங்க இருந்திருக்காங்க. நபியோடைய காலத்தில் இருந்த எல்லாருமே சஹாபாக்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அன்னைக்குமே இது குரான் வழியாக நமக்கு புரியுது. நம்ம ஹதீஸு பார்க்கல, வேறு எதுவும் சொல்லலை, குரான் வழியாக நமக்கு புரியுது. யார் என்னன்னா நமக்கு தேவையும் இல்லை. அவங்கவுங்களுடைய செயலுக்கு அவங்கவுங்க அனுபவிச்சிட்ருப்பாங்க, அல்லாஹ் பார்த்துப்பான். ஆனால் நமக்கு தேவை படிப்பினைகள், அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி நீங்கள் செயல்லேருந்து விலகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் பிரச்சனை இல்லை. விலகலைன்னா இம்மையிலையும் மறுமையிலையும் துன்புறுத்தக்கூடிய தண்டனையை இறைவன் அளிப்பான். இன்னும் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆதரவாளரும் உதவியாளரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் நடத்தையை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு இறைவன் வார்னிங் கொடுக்குறான். இன்றைக்கி அப்போ அன்னைக்கு நபி இருக்கும்போதே நிறைய முஸ்லீம்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க, ஒரு சிலரை தவிர. இன்றைக்கி நபியும் இல்லை, குரானுடைய விஷயமும் நமக்கு மண்டையில் இல்லை, நம்மளுடைய மனசில் இல்லை. இன்னும் அதை பற்றின அவேர்னஸும் நமக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம முஸ்லீம்களில் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது முட்டாள்தனம். பட் அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், நீங்கள் உங்களை சீர்படுத்திக்கோங்க, இல்லைன்னா அல்லாஹ்கிட்ட தண்டனை இருக்குது. அண்ட் ஒரு வேளை இப்போ நீங்கள் ஏதாவது தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று நம்ம மாற்றுதலாக செஞ்சுருப்போம். அதற்காக இறைவன் நம்மளுக்கு தண்டனை அளிச்சிட்ருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது கடன் தொல்லையாக இருக்கலாம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ரைட். ஏன்னா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நிறைய வகையில் நமக்கு எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம். இப்போ அல்லாஹ்வை மீறி இருந்தோன்னா அப்படி தான் இருக்கும். ரைட். அதை இறைவன் இங்கே குறிப்பிட்றான். அடுத்து பாருங்கள், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லஇன் ஆதானா மின் ஃபஸ்லிஹி லனஸ்ஸதகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். அவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றனர், அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயம் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம், மேலும் நல்லவர்களாவோம் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அப்போ இன்னும் சிலர் இருக்காங்களாம். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் எத்தனை பேரை சொல்லி சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். இது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டி. நீங்கள் சைக்காலஜி படிக்கணும், ஒவ்வொரு பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அல்லது ஆந்த்ரபாலஜி, அதாவது ஹியூமன் பிஹேவியர், அதை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சூரா தௌபாவே போதும்.
ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இறைவன் சொன்னான். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்காங்க. என்ன அவங்களுடைய வார்த்தைகள் வேணால் மாறுதே ஒழிய எண்ணங்கள் மாறலை. அப்போ அவங்கள சிலர் இருக்காங்களாம், அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலேருந்து அவங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தான தர்மம் செய்வோம். அப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அப்போ நாங்கள் தானம் செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு வருமானத்தில் பறக்கத்து கொடுத்தா நான் தான தர்மம் செய்வேன், நல்லவங்களாக இருப்போம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. சரியா? இப்போ சொல்லுவோம்ல, இப்போ எனக்கு வந்து மாதம் ஒரு 30,000 சம்பளம், என் ஹஸ்பண்டுக்கு 30,000 சம்பளம்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ஏதாவது உங்களுடைய தானம் தர்மம்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பிச்சையாக போடுறது தானம் தர்மம் இல்லை, இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் முன்னாடி நம்மளே அந்த பிச்சை வாங்குறவங்க தான். அப்போ தானம் தர்மம்னா என்ன அப்படின்னா உதவி, கைமாறு கருதாமல் நீங்கள் செய்யக்கூடிய உதவி. எப்படின்னா உங்கள் வீடுகள்லையே உங்கள் சொந்தங்கள்லையே யாராவது வந்து வாய் திறந்து கேட்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். ஒரு 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 வீட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு 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 1/2 kg ஒரு சிக்கன் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களால் என்ன முடியுதோ அதை ஒரு மாதத்துக்கு ஒரு 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 பாசமாக நீங்கள் கொடுக்குறது கூட தானம் தர்மம் தான். நீங்கள் வந்து யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சீரியஸாக சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்தேன். இப்போல்லாம் வந்து ரோட்டோரமாக பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விடுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வருமானம் இருக்கா என்னன்னு தெரில. ரைட். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியை தாண்டி நீங்கள் இப்படி உங்கள் சொந்தங்களை முதல்ல பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டுடைய தங்கச்சிமார் அக்காமாராக இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் ஹஸ்பண்டுடைய சொந்தங்களை நீங்கள் அதிகமாக துருவி பாருங்கள், யாராவது எப்படி இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது உறவுகளில் பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்கள் கணவருக்கு கேள்வி அதிகம். உங்கள் கணவருக்கு கேள்வி அதிகம்னா ஒருவேளை உங்கள் கணவர் உங்களால் தான் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சோழி நமக்கு முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி அதான் நடக்குது. அப்போது நம்ம சொல்லணும், உங்களுக்கு கடமை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்களுக்கு 30,000 வருது, இன்னும் ஒரு 40,000 வந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் 40,000 வரும்போது நம்மளால் முடியாது. அப்போ இதே தான் அவங்களும், எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஃபலம்மா அதாஹும் மின் ஃபஸ்லிஹி பஹீலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிஸூன். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள். மேலும் சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாய் நமது வாக்குறுதியிலிருந்து நழுவி சென்றார்கள். இப்போ இதில் வந்து கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மாறுதலாக போய் என்ன பண்ணுறாங்க, கணவர்மார் வீட்டுகளில் வந்து மொத்தமுமே எனக்கு தான் வரணும், உன் மனைவியை நீ பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போ, எனக்கு நீ கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளும் இருக்குது. இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. ஆனால் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு வந்து அந்த பகுத்தறிவுன்னு இருக்குது இல்லையா, சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முழுசாக வந்து எல்லாமே கணவர் வீட்டுக்கு செய்யணும் அப்படி சொல்லலைண்ணா, ஒரு ஒரு ப்ராப்பரைஸ்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இறைவனுடைய அருட்கொடையிலேருந்து அவங்களுக்கு வழங்கிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கஞ்சத்தனம் செய்கிறாங்க. இதை வந்து இப்போது இது வந்து உங்களுடைய அந்த மாமியார் வீட்டு சைடும் இதை பொருந்தும். என்னென்னா அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்போ நீங்கள் வந்து கொடுக்க வச்சிட்டீங்க உங்கள் கணவரை, நீங்கள் இது செய்யுங்க அப்படின்னு. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் போதும் அப்படிங்கிற மனநிறைவோடு இருக்கணும். திருப்பி கொடுன்னு உங்களை கஷ்டப்படுத்தி வாங்குகிற அளவுக்கு அவங்க இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உள்ளதும் கஞ்சத்தனம் தான், கொடுக்காமல் இருக்கிறதும் கஞ்சத்தனம் தான். சரியா? போதும் அப்படிங்கிற நிலையே வராமல் என் மனசு இன்னும் அவங்க தந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது கஞ்சத்தனம் தான். நம்ம தான் பிரித்து பார்க்க தெரியணும்.
சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரியா? நீங்கள் தான் பிரித்து பார்த்துக்கிறணும். இப்போ இதில் அல்லாஹ்வுடைய அருட்கொடை கிடைச்சாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? கஞ்சத்தனம் தான் செய்கிறாங்க. இந்த வாக்குறுதியை வந்து கொஞ்சமும் கூட பொருட்படுத்துறது இல்லை, நழுவி சென்றுடுறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்க, فَأَعْقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ بِمَا أَخْلَفُوا اللَّهَ مَا وَعَدُوهُ وَبِمَا كَانُوا يَكْذِبُونَ. எனவே அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தாலும் பொய்யுரைத்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தினான். அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் வரை அது அவர்களிடம் இருக்கும். இப்போ எனவே அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கு அப்போது அல்லாஹ்கிட்ட தான் இவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு நீ கொஞ்சம் அமௌண்ட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா நான் இன்னும் செய்வேன். ஆனாலும் கிடைச்சதுக்கப்புறமும் செய்யாமல், அதுதான் ஒரு வஸ்வாஸ், ஒரு கஞ்சத்தனம், ஒரு மனசில் ஒரு நோய் வரும். இது இருந்தால் நம்ம இது சேமித்து வச்சா நமக்கு இவ்வளோ கிடைக்குமே, இதை போய் நம்ம கொடுத்தா என்ன செய்கிறது அப்படின்னு நமக்கும் தோணக்கூடாது. இல்லை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டப்படுவோம், வாங்குறவங்க வந்து நிறையா வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அவங்க கஷ்டப்படுறாங்களே, பரவாயில்ல, நீ இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பா பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் நீ எனக்கு இன்னும் கொடு, அது ரெண்டுமே தப்பு. புரியுதா நான் சொல்கிறது? அந்த பேலன்சிங், ஒரு சைட்லேருந்து மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, எல்லா சைட்லேருந்துமே யோசிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், வாங்குகிற இடத்துல இருக்கோமா, கொடுக்குற இடத்துல இருக்கோமா? கொடுக்குற இடத்துல இருந்தால் நம்மளோட நிலை இப்போ என்னவாக இருக்குது, வாங்குகிற இடத்துல இருந்தால் நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கோம், இது சரியா தப்பா, அவங்க கொடுக்குறவங்க என்ன மாதிரியான நிலையில் இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா இந்த உலகத்தில் வந்து யோசிக்காமல் இருக்கிறதுக்கு தானே பெண்கள் தான் அதிகமாக யோசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசித்தாவே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் இருக்காது, கவலை இருக்காது, படபடப்பு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து அதிகமாக இதெல்லாம் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்குன்னா கண்டதை யோசிக்கும். அப்போது சிந்திங்க. இப்போ இப்படி மறுத்த காரணத்தினாலும் பொய் சொல்லிகிட்டு இருந்த காரணத்தினாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்க உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். அவனை அவங்க சந்திக்கிற நாள் வர அந்த வஞ்சக எண்ணம் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம எண்ணங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை அல்லாஹ் நமக்கு வஞ்சக எண்ணத்தை கொடுத்துட்டானோ, நம்ம எதுவும் தப்பானதில் இருக்கோமோ, அந்த பயம் உங்களை நேர்வழிக்கு கொண்டு போகணும். அந்த எச்சரிக்கை உணர்வு நேர்வழிக்கு கொண்டு போகணுமே ஒழிய உங்களை முடக்கிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இன்றைக்கி நம்மளை பயமுறுத்தி பெண்களை முடக்கிட்டாங்க. அப்படி முடக்கக்கூடாது. உங்களுடைய அந்த பய உணர்வு, அந்த எச்சரிக்கை உணர்வு உங்களை தூண்டி விடணும், உங்களை சரியான பாதைக்கு இட்டு சொல்லணும். சரியா? கவனமாக செயல்படுங்க. ரைட். அலம் யஅலமு அன்னல்லாஹ யஅலமு சிர்ரஹும் வனஜ்வாஹும் வஅன்னல்லாஹ அல்லாமுல் குயூப். அவர்களுடைய அந்தரங்கத்தையும் அதைவிட இரகசியமானவற்றையும் திண்ணமாக அல்லாஹ் அறிகிறான் என்பதையும், மறைவான உண்மைகள் அனைத்தையும் அவன் முழுமையாக அறியக்கூடியவன் ஆவான் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்போ இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா படிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல இதெல்லாம் வருதுன்றது உங்களுக்கு புரியும். இன்னும் வந்து இதெல்லாம் நபியுடைய காலத்தில் அங்கே இருந்த காஃபிர்கள், நயவஞ்சகர்களுக்கு இறைவன் சொல்கிறது தான், ஹிஸ்ட்ரி தான் இது. ஆனால் நம்மளுடைய வகுப்பு அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக எடுத்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது. ஸோ அதனால் நான் இதை வந்து உங்கள் லைஃபுக்கான மாதிரி நான் உங்களுக்கு பிரித்து காமிக்க முயற்சி செய்கிறேன். சரியா? அப்போ இவங்களுடைய அந்தரங்க விஷயமாக இருந்தாலும் சரி, ரகசியமான விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையுமே அறிகிறான். அவன் எல்லா மறைவான உண்மைகளையும் அவன் அறியக்கூடியவன். அதை வந்து உங்களுக்கு அது தெரியாதா? நீங்கள் வந்து என்ன அந்தரங்கமாக மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இறைவன் கேட்குறான். அல்லதீன யல்மிசூன முத்தவ்வீன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத்தி வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும்
சகைரல்லாஹு மின்ஹும் வலஹும் அதாபுன் அலீம். இக்கஞ்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். இறை நம்பிக்கையாளர்களில் மனம் உவந்து வாரி வழங்குவோரின் தான தர்மங்களை பற்றியும் இவர்கள் குறை கூறுகிறார்கள். இந்த கஞ்சர்கள் என்ன பண்ணுறாங்களா, தான் நான் சொன்னேன்ல, அதாவது வாரி வழங்கினாலும் குறை சொல்லக்கூடாது, கொடுக்கறதுக்கும் நம்ம யோசிக்கக்கூடாது, வாங்கினாலும் கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கிறணும். மற்றவங்க கொடுக்குறதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு 40,000 சம்பாதிப்பேன், அதனால நான் வந்து ஒரு 4,000 என்னால் கொடுக்க முடியும். ஆனால் 20,000 சம்பாதிக்கிறவனும் 4,000 கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அவங்க பாவம் தானே. ஆனால் அவங்க வந்து இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, 20,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 4,000 கொடுத்துருவாங்கன்னு வைங்க. 40,000 சம்பாதிக்கிறவங்க 4 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மனம், ஏன்னா அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய கமோடிட்டிஸ் இருக்கலாம், வேறு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், அதனால கம்மியாக கொடுக்கலாம், ஜாஸ்தியாக கொடுக்கலாம். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கும், என்ன சொல்கிறது, ஒரு சமரசம் சொல்கிறதுக்கும் வேலையே இல்லை அங்கே. அப்போது இந்த மாதிரி இந்த கஞ்சர்கள் என்ன பண்ணுறாங்களாம், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவை நம்பி அல்லாவுக்காக மனமும் வந்து கொடுக்குறதையும் குறை சொல்கிறாங்க. இறை வழியில் சிரமப்பட்டு சம்பாதித்ததை தவிர வேறு எதுவும் இல்லாதவர்களை பற்றியும் இவர்கள் கேலி செய்கிறார்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு நேர்மையான வழியில் சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் இது எனக்கே போதுமானதாக இருக்குது, மற்றவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல, அப்படி உள்ளவங்களையும் போட்டு கேலி செய்கிறது. நிறையா சம்பாதிச்சு, நிறைய நல்ல முறையில் சம்பாதிச்சு அதை செலவு வாரி வழங்கினாலும் குறை சொல்கிறது, என்னால் கொடுக்க முடியல, கம்மியாக தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கேலி செய்கிறது. இன்னும் அவர்களை கேலி இப்போ இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ் இவங்களை கேலி செய்வான், மேலும் இவங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. சரியா? அப்போது சிந்திக்கணும். நம்ம ஒருத்தவங்களை பற்றி நினைக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் முன்னாடி முதல்ல நம்மளை சிந்திக்கணும். நம்ம எத்தனை பேர் அசால்ட்டாக பேசுகிறோம், இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பட் நமக்கு அவங்கள பற்றி தெரியுமா, அவங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? தெரியாமல் நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? இறைவன் பாதுகாப்பானாக. ஏன்னா இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன பண்ணிடுவான், கேலி செய்ய ஆரம்பிச்சிருவான். இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் உங்களையும் என்னையும் நேரானவர்களோடு செலுத்துவானாக. அடுத்து பாருங்கள், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும் ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி கோராவிட்டாலும் சரி 70 தடவைகள் இவர்களுக்காக நீர் மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுக்கு என்ன ஒரு செயலை அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான்? மற்றவங்களுடைய செயலை நீங்கள் கேலி செஞ்சாலும் குறை சொன்னாலும் கூட நம்ம என்ன ஆயிட்டோம், நிராகரிச்சிட்டோமா. இறைவன் பாதுகாப்பானாக. ஏன்னா அதெல்லாம் சிந்திக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த நிராகரிப்பாளர் யாருங்கிறத கோட் பண்ணிக்கிட்டே வரான். இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்காக நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலன்னாலும் இன்னும் 70 தடவை. ஸோ இந்த 70 தடவை அப்படிங்கிறது நம்ம வந்து கவுண்டில் சொல்கிறதா அல்லது வந்து இவங்களுடைய கலோக்கியல் லாங்குவேஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ இது எந்த முறைன்னு தெரியல, பட் நீங்கள் அதிகமாக மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வந்து பரிந்து பேசுவாங்க. அப்போ அதுக்காக நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துவா கேட்கணும், இப்படி சில கூட்டம் வந்து சொல்லுது. அப்போ அந்த மாதிரியான கூட்டத்திலேருந்து பாதுகாத்து இருந்துக்கிறங்க.
மௌலூது ஓதுறாங்க, நிஜமாக துவாவே கேட்குறாங்க நபியை புகழ்ந்து. எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. நான் அந்த குரூப்பில் கேட்குறேன், இது இப்படியெல்லாம் செய்யலாமா? அப்போ அந்த குரூப்பில் எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க. பெரியவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணியமாக பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த அந்த பர்பஸ், அவங்களுடைய அந்த எண்ணம் இவ்வளோ தான். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், நேர்லையே சொல்லிட்டான், நபி உயிரோடு இருக்கும்போதே இவங்களுக்கு நீங்கள் பாவமன்னிப்பு கேட்டாலும் கேட்கலன்னாலும் ஒன்று தான்ட்டான். அல்லாஹ் அவங்கள மன்னிக்கவே மாட்டான். ஸோ நம்மளுடைய செயல்பாடுகளை ப்ராப்பரைஸ் பண்ணிட்டா அதுவே போதும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பரிந்து பேசுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம நபிக்கிட்ட போயிட்டு துவா கேட்குறேன்னு நின்னோன்னா வேலைக்கு ஆகாது. இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரிச்சிட்டாங்க. பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹ் வந்து ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். நம்ம என்ன கேட்டு வந்திருக்கோம்? அல்லாஹ் பாவம் அந்த நீ நேர்வழி காட்டாத சமூகத்தோடு எங்களை சேர்த்துறாதன்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கோம். அப்போ இப்படியாப்பட்ட கூட்டத்தாரோடு இறைவன் உங்களையும் என்னையும் பிரித்து வைப்பானாக. ரைட், இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கான செஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா?